ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சம்பா ரவை உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையானது எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்புறம் சம்பா ரவை எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் மறந்துட்டேன். கோல்டன் கலர் ஆனதும் வெங்காயம் போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கின்னு 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி, நான் 2 கப்பு ரவைக்கு 6 கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதிச்சதும் தான் ரவையை போட்டு கிண்டி சிம்மில் வச்சு மூடிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிண்டி மறுபடியும் இது பண்ணிவிட்டு உபரி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இறக்கிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அதுக்கு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ஒயிட் சட்னினா தேங்காய் சட்னி. அது கூட நான் மதியம் வச்ச காரக்குழம்பு ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டா பசங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு நான் ஊற்றி கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்படின்னு செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.